நன்றி உள்ள இருதயம் எப்பொழுதும் தேவனுடைய கிருபையிலே சந்தோஷப்படும். ஹல்லேலூயா. இதான் வேர். நீங்க எதுல சந்தோஷப்படுறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிதல் இருக்கு. நீங்க உலகத்துல சந்தோஷப்படுறீங்க, உலக பிரகாரமான காரியங்கள்ல சந்தோஷப்படுறீங்க, உலக பிரகாரமான இன்ன பிற காரியங்கள்ல சந்தோஷப்படுறீங்க. உங்க வேர் அதுக்குள்ள இருக்குன்னா நீங்க கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்க மாட்டீங்க, தேவ சமூகத்துல சந்தோஷமா இருக்க மாட்டீங்க. ஏன்னா உலகத்தின் காரியங்கள் எப்பொழுதும் அப்ஸ் அண்ட் டவுனா தான் இருக்கும், ஏற்ற இறக்கமா தான் இருக்கும். அதுக்கு தகுந்தது போல உங்க முகம் மாறிக்கிட்டே தான் என்ன பண்ணும் இருக்கும். ஆனா உங்களுடைய வேர் கர்த்தருக்குள்ள நாட்டப்பட்டிருக்குன்னா, யோபுவை போல உலகத்துல என்ன ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு அப்படி போயிட்டு இருப்போம். அதுதான் தேவ கிருபையிலே நாட்டப்பட்டவர்கள். இன்னைக்கு கிருபையை வெவ்வேறு விதமா கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. நான் தான் இன்னொரு விஷயம் கூட சொன்னேன். 27ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்துல போய் உட்கார்ந்தான் அப்படின்னு ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணேன். ஏன் அப்படின்னா அவன் எங்க நாட்டப்பட்டு இருக்கிறான் அப்படிங்கறத அடையாளப்படுத்துது. அந்த கிரேஸ், தேவனுடைய கிருபையில நாட்டப்பட்டு இருக்கான். தேவ கிருபை அப்படின்னு சொன்னா நம்மளை தாழ்த்துவதுதான் தேவ கிருபை. ஏன்னா கிருபையை குறித்து நீங்க தவறான பிரசங்கம் நல்லா கவனிங்க. தேவ கிருபைனா தகுதி இல்லாத எனக்கு தேவனிடத்திலிருந்து கிடைக்கிறது, தேவன் பக்கம் இருந்து வருகிறது கிருபை. அந்த கிருபைக்கு உரிமை உள்ளவனா நான் மாறணும், அந்த கிருபைக்கு தகுதி உள்ளவனா மாறணும். அப்படின்னா இங்க எப்படி தாவீதினுடைய ஆட்டிடியூட் இருக்கோ, தாவீதினுடைய குணம் இருக்கோ, அதுதான் கிருபையிலே வாழ்கிற பிள்ளைகளுடைய குணமா இருக்கும்.